நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ மறுபடியும் இன்னொருத்தன் சிக்கிட்டான். அதாவது தோழர்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு குறிப்பாக பெண்களை வந்து வலை வீசி தோழர்ன்ற அதே வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள வந்து இவர் ஏதோ வந்து நாட்டை திருத்த வந்த மாதிரியும் நாட்டிலேருந்து பல என்ன சொல்கிறது பல நன்மைகளை செய்ய வந்த மாதிரியும் பெண்களை ஏமாத்துறது இவங்களுக்கு ரொம்ப வாடிக்கையாக இருக்கும். ஸோ அதனால் பொதுவாகவே பெண்கள் வந்து தோழர்னு எவன் வரானோ அவனை பூரா அவனை பூரா ஒதுக்கி வைக்கணும், இல்லை இக்னோர் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு இந்த விஷயத்தில் ஏன் மாட்டினா என்ன ஏதுன்ற விஷயத்தை நம்ம பேசுவோம். மத்தூர் சத்யா அப்படின்னு சொல்லி ஏஒய்எஃப் இஸ்கஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்டினுடைய வெகுஜன இயக்கங்கள். பொதுவாக எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு வெகுஜன இயக்கமோ அதிலிருந்து அதனுடைய அரசியல் முகமாக வந்து எப்படி பாஜக இருக்கோ அதை மாதிரி பல தொழிலாளர் அமைப்புகள் பல சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கங்களுடைய அரசியல் முகமாக தான் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கும். அப்படி பல சங்கங்களிலும் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட்டில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்தூர் சத்யா அப்படின்ற இந்த நபர் வந்து கிட்டத்தட்ட பல பெண்களுடன் வந்து பாலியல் சீண்டல், பாலியல் கிட்டத்தட்ட துன்புறுத்தல், ஹாரஸ்மெண்ட் லெவலில் போய் அது வேறு மாதிரி ஆகி பார்த்திங்க அப்படின்னா தென்சென்னை மாவட்ட செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் வந்து திரு சிவா அவர்கள் வந்து போலீஸ்கிட்ட கேஸ் கொடுக்குறவளோ ஆயிருக்கு. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கட்சியில் ஒருத்தன் பயணிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து இந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை மீறி செயல்பட்டான், குறிப்பாக இந்த பெண்கள் விஷயத்தில் தவறாக இருந்தான்னா அந்த கட்சி அடிப்படை பதவியிலேருந்து நீக்குவாங்க. நம்ம பார்த்துருக்கோம். கம்யூனிஸ்டுக்காக கொஞ்சம் நியாயமானவன் அவன் என்ன பண்ணுறான், கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கி அடிப்படை பொறுப்பு பதவியிலிருந்து நீக்கி யாரும் எந்த கட்சிக்காரனும் இவன் கூட தொடர்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் இவன் மேலே கேஸ் அவங்களே இவன் மேலே கமிஷன் ஆஃபீஸில் போய் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா இவன் ஒரு மோசமான காமுகன், இவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இவனை எப்படியா அரெஸ்ட் பண்ணுங்கள், இவனால் பெண்களுக்கு ஒரு 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 ஆபத்தான சூழ்நிலை உருவாகுது, ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, ஆபத்தான சூழ்நிலை, இவனை எவ்வளோ சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணுவீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தென்சென்னை மாவட்ட செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு சிவா அவர்கள் அவரே போய் கமிஷன் ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து திராவிட சித்தாந்தங்கள் அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இதை கடைபிடிக்கும் அனைத்து இளைஞர்களில் இது வந்து ரொம்ப புதுசாக இது வரைக்கும் முன்னாடியே நடக்கலையா அப்படின்னு பார்த்தா இல்லை, ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக அவங்க வந்து இந்த ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான உரிமை, பெண்ணடிமைக்கான எதிர்ப்பு, அதே நேரத்தில் வந்து ஆண்கள் பெண்களை எப்படி சமமாக நடத்த மாட்டாங்க அதெல்லாம் பேசுவாங்க. ஒரு சைடில் பெரியாரை குளிப்பாட்டி கழுவி அவருக்கு மாலை பிறந்து வைக்கிறது அதுன்னு ஒரு சைடில் நடக்கும். மாலை பிறந்தா மாலை போட மாட்டானுங்க, ஆனால் அவரை மலர் தூவி அவரை வந்து கொண்டாடுறது வைக்கிறது. ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கான புக்கு எழுதுவானுங்க, பெண்களை எப்படி நம்ம கொண்டு போகணும் வைக்கணும், எப்படி பெண்கள் வந்து இந்த சமூகத்தில் எப்படி நசுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேசிக்கிட்டு வைப்பானுங்க. அப்படியே அவங்களோட நைட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட காம கல்யாணம் வந்து அதாவது ஸ்டார்ட் ஆயிரும். நைட்டு போனால் அவங்க மெசேஜ் பண்ணி ஏதாவது தோழர் என்ன பண்ணுறீங்க, என்ன ஏது வீட்டில் கணவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் நைட்டு பூரா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதிய விஷயமே இல்லை, ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கானுங்க. பல காமுகர்கள் இது வரைக்கும் சிக்கியிருக்காங்க. திராவிட சித்தாந்தங்களை கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பேசிக்கொண்டிருக்கும் குறிப்பாக இளைஞர்கள் வயது முதிர்ந்த பெண்களை கவர்றது, இதே அவங்கள ஏமாத்துறது, அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றிட்டு அவங்கள்ட்ட பணத்தை கறந்துட்டு விட்டு போகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் புகழ் அந்த விசிகாவினுடைய விக்ரமன் ஒருத்தர் தான். அவன் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இப்போ வயது முதிர்ந்த ஒரு பெண்ணிட்ட வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஏமாத்திரா லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கடைசியில் அழகா இல்லை வைக்கலை அப்படின்னு சொல்லி அவளை பாடி ஷேமிங் பண்ணுறது, அவளை வந்து என்ன கல்ச்சுரல் ஷேமிங் பண்ணுறது, அதே நேரத்தில் ஜெண்டர் பயஸ் காமிச்சு அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு பொதுவெளியில் வந்து கதற விட்டான். அதுக்கப்புறம் திருமாவளவன் போன்றவர்களாம் உள்ளே போய் எப்படி எந்த மாதிரியான ஆளுக்கு எவன்லாம் சப்போர்ட்டுக்கு வரான் பாருங்கள். அப்போ திருமாவளவன் மேலாம் நான் இருந்த நம்பிக்கை இருந்த மரியாதை கொஞ்சமாக கரையிறதுக்கு காரணம் வந்து இது போன்ற விஷயங்கள்லாம். திருமாவளவன் உள்ளே போய் பேசி சமாளித்து இது இல்லாமல் காசை வேறு கறந்துருக்கான், லட்சக்கணக்கான காசை கறந்து அதுக்கப்புறம் திருமாவளவன் போன்ற உள்ள போய் மறுபடியும் அந்த காசெல்லாம் மீட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் வர வச்சு அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி இனிமேல் பேசாதீங்க வைக்காதீங்க, இவனையும் இனிமேல் ஒழுங்காக வாழை சுருட்டிட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டி அதுக்கப்புறம் ஒழுங்காக வச்சாங்க. இது வந்து விக்ரமன் விஷயத்தில் நடந்தது. அதே மாதிரி இந்த லூலுன்னு ஒரு கேங் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த தமிழச்சின் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க அடிச்சு பாருங்கள், லூலு கேங் அப்படின்னு அடிச்சு பாருங்கன்னா கம்ப்ளீட் எல்லாம் திராவிடிஸ்ட். அவங்க பார்த்திங்க அப்படின்னா இல்லை திராவிடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ஒரே இடத்துல கேங்காக உட்காந்துட்டு இவன் புருஷனாக கண்டு, அதாவது தமிழ் சமூகத்துக்கு சம்மந்தமே இல்லாத கொச்சையான விஷயங்கள் பல விஷயங்களை பேசிக்கிட்டு அதே நேரத்தில் எது ஏற்புடையதல்லோ அதெல்லாம் வந்து நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி இதுதான் எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரு, பெரியார் தாலியாக இருக்க சொன்னார், இதை என்ன கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண சொன்னார்னு இதை மாதிரியே இது எண்ணத்தில் இதே மாதிரி இந்த தமிழ் சமூகம் எதையெல்லாம் வெறுக்குதோ அதெல்லாம் பண்ணணும்னு வைக்கணும்னு பேசுகிறது, வீடியோ பேசுகிறது. அதுக்கப்புறம்
ஸ்கேண்டல்ஸு, காசிப்ஸு, ஒரு சில லீக்டு வீடியோஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லூலு கேங்னு ஒரு கேங் இருக்குது. வெளிநாட்டில் அங்கங்கே இருப்பாங்க. அதே நேரத்தில் அப்பப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறது. இந்தியாவுக்கு வரும்பொழுது அந்த அம்மா இடையில ஒரு கைது பண்ணாங்க. அதே நேரத்தில் அந்த அம்மாவினுடைய சொந்தக்காரங்க, அந்த அம்மாவினுடைய ஃப்ரெண்ட்ஸு, இது எல்லாமே இந்த கேங் இந்த வளையத்தில் இருக்குது. போலீஸினுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க. நம்மளே பல குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே எடுத்து வச்சுருக்கோம். அதை போலீஸுக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ இது போன்ற ரொம்ப மோசமான கீழ்த்தரமான இந்த ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுல திராவிட மாடல் வந்து ரொம்ப ஒரு கைதேர்ந்த ஒரு மாடல். அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த மத்தூர் சத்யா. இதுக்கு முன்னாடி இப்போ விக்ரமன் ஒரு கேஸ் பார்த்தோம், அப்புறம் லுலு ஒரு கேஸ் பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் திராவிட அமைச்சர்கள், திராவிட எம்எல்ஏக்களே பல பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, இந்த பாலியல் சீண்டல், இந்த பாலியல் புகார் இதில் சிக்கினாங்க. இடையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக இருந்த, அதுக்கப்புறம் திமுகவுக்கு போய் கிட்டத்தட்ட மாணவர் அணியினுடைய தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள், அவர் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் காலையில் வந்து பெண்களுக்கு எதிராக எவன்லாம் இப்போ இருக்கானோ அவனை பூரா நான் கொல்லுவேன், குத்துவேன், கத்துவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு மெசேஜ் பண்ண வேண்டியது. மெசேஜில் கம்ப்ளீட்லி ஃப்ளோட்டிங் தான். கம்ப்ளீட்டாக அது யார், கட்சிக்கார பெண்களுக்கே, கட்சியில் மகளிர் அணியில் இருக்கிறவங்களுக்கே. அது என்னென்னா இதெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு அதையும் சேர்த்து மெசேஜில் அனுப்புகிறாரு. அது பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே அந்த அலிகேஷன் இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட வெளியில் வந்தது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்களுக்கு மேலே இந்த சிறு விஷயத்தை பண்ணியிருக்காரு. யார், இந்த ராஜீவ்காந்தி எனக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி. அந்த கட்சி அந்த மாதிரி தான். அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு பூஸ்ட், என்னன்னா ஆளுங்கட்சி வரையா, அதனால் இவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி சார்ந்த பெண்கள்கிட்டே வந்து இஷ்டத்துக்கு விளாண்டுருக்காங்க. அந்த இஷ்டத்துக்கு விளாண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட் வெளியில் வந்து அதுக்கப்புறம் மாநில மாணவர் அணி தலைவர் என்ற பதவியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் ராஜீவ்காந்தியை நீக்கி அதுக்கப்புறம் கொள்கை பொறுப்பு செயலாளர் இணைப்பு செயலாளராக போட்டிருக்காங்க. ஸோ இந்த திராவிட சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் வந்து ஒரு வகையில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைமையே அப்படி தான் அப்படின்ற அலிகேஷன்ஸும் நிறைய இருந்திருக்கு. முன்னாள் தலைமையும் சரி, இந்நாள் தலைமையும் சரி, எல்லாமே அப்படி தான் அப்படின்ற அலிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம இவங்ககிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றது மட்டும் நமக்கு தெரியும். அந்த வகையில் இந்த மத்தூர் சத்யான்றவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 36 பெண்களுக்கு மேலே இந்த மாதிரி வலை வீசி அவங்கள வந்து ஆசை வார்த்தை காட்டி அவங்ககிட்ட பணத்தையும் பறந்து அவங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட அதாவது தாம்பத்திய சுகத்தையும் அடைந்து கொண்டு அதே நேரத்தில் திருமணம் மீறிய உறவும் பல பெண்களுடன் வைத்துக்கொண்டு அதை வச்சு மிரட்டுறது, அதை வீடியோ எடுத்து மிரட்டுறது, இப்படி பல சேட்டை பண்ணியிருக்கான். அப்போது இது வந்து மாவட்ட செயலாளர் சிவா அவருடைய அந்த ஒரு 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 கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அவர் அதுக்கப்புறம் சும்மா அவர் போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அப்போ ஆதாரங்களின் அடிப்படையில் தானே கமிஷன் ஆஃபீஸில், அப்போ ஆதாரங்களின் அடிப்படையில் நீட்டாக அவர் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு நியாயமான மானஸ்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த காங்கிரஸினுடைய அந்த வழித்தோன்றல் அது ஏன்னா ஐயா இவர் யார், நம்ம நல்லக்கண்ணு அவர்கள், வள்ளியூரில் சொக்கலிங்கம் போன்றவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து நடத்தின கட்சி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்சி இப்படி சீரழியுது அப்படின்னா ஏதோ ஒரு நாள் நல்ல இருக்கிறான்றதெல்லாம் அந்த கட்சியில் நடக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த கட்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் அவன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கான், அவனுடைய அவன் எங்கேருந்து வந்திருக்கான், அவன் லெகசியை சொல்கிறான் பாருங்களேன். போய் இதை போய் கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கப்புறம் கூட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆடியன்ஸே வைக்கல, என்கிட்டருந்து என்னுடைய தரப்பு நியாயத்தை கேட்காம இதை போய் இவங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு இவன் ஒரு மறுப்பு வர தெரிவிச்சிருக்கான். ஏன்னா உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இனி நீ போலீஸ் தானே டீல் பண்ணும், அவன் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? எனக்கு ஒரு ஆடியன்ஸே கொடுக்கல, இதனால் ஏற்றுக்க முடியாது, இதில் சொல்கிறதுலாம் உண்மை இல்லை அப்படி இப்படின்னு இவன் பாட்டுக்கு இவன் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சாட்சிப்படி அடித்து வாங்கியிருப்பான் போல இருக்குது. ஒரு பெரிய அறிக்கை வேறு, ஒரு மறுப்பு அறிக்கை வேறு கொடுத்துருக்கான். அதெல்லாம் எவனும் மதிக்கலை. இன்னும் போலீஸ் அவனை வந்து கைது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கைது இன்றைக்குள்ளே நடக்கும், கைது சம்பவம் இன்றைக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இது மாறப்போகுதுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல வீடியோ ஆதாரங்கள், பல ஆடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். அது போலீஸ்கிட்ட போகும், போலீஸ் வந்து எவன் மூலிமா அது லீக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராமில் அதை வச்சு விற்பானுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். டெலிகிராமில் அதை வச்சு 50 ரூபா 100 ரூபா 200 ரூபான்னு விற்பானுங்க. ஸோ அது விற்கும் பொழுது இவனுடைய மொத்த தண்டவாளம் இதில் பல முக்கியமான கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் மாற்றாங்க. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணியில் இருக்கக்கூடிய பெண்கள், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் மாற்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் திமுக இது எந்த அளவுக்கு அமுக்கணுமோ அமுக்க பார்க்கும். குறிப்பாக கம்யூனிஸ்டை சார்ந்த தோழர்களும், அதுவும் குறிப்பாக நான் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும், நான் சொன்னாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த ஒரு பெண்மணி டிவி நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் அந்த ஒரு பெண்மணியும் இதில் சிக்கியிருப்பதாகவும், அவங்க தான் அதில் உனக்கு மெயின் விக்டிம்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அது வெளியே வரும் பட்சத்தில் ஒருவேளை தெரியாதனமா அது லீக் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த டிவியில் பேசக்கூடிய, டிவியில் அனைவரையும் வந்து வெளுத்து வாங்கக்கூடிய அந்த பெண்மணி கிட்டத்தட்ட உள்ளே போகிற அளவுக்கு, அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து அவங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு சம்பவம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த மத்தூர் சத்யான்றவன் யார் அப்படின்னா, இவன் வந்து பென் ரிசர்ச், பென் அப்படின்ற ஒரு நிறுவனம், பிஎன் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஷன் அவர் நடத்திட்டு இருக்காரு. அந்த நிறுவனத்தில் இவன் முதல்ல வேலை பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் மட்டும் இல்லாமல் நான் ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கமாக நான் பயணிக்கணும், கட்சியினுடைய இணைந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு கிட்டத்தட்ட வந்து இந்திய கம்யூனிஸ்டில் சேர்ந்திருக்கான். இந்திய கம்யூனிஸ்டில் சேர்ந்து பெண்களுக்கு எதிரான சம்பவங்களுக்கு எதிரான மாநாடுகள், அதை 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 எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் தான் தலைவர் வந்து முன்னிலைப்படுத்தி நடத்துகிறாரு. ஸோ எப்படிப்பட்டது மக்கள் எவ்வளவு முட்டாளாக இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணணும். அந்த திராவிட சித்தாந்தங்கள், அதாவது முதல்ல நான் ஆரம்பிக்கும்போது சொன்ன மாதிரி தோழர்னு எவனா வரான் அப்படின்னா வெளியே விட நாயை சோழியை பார்த்துட்டு போன அனுப்பிடணும். ஏன்னா அவனுடைய இன்டென்ஷனே ரொம்ப தவறாக தான் இருக்கும். அவன் ஏதோ ஒன்று நம்மகிட்ட ப்ரூவ் பண்ண வரான். அவன் ஏன்னா இப்போ நான் இருக்கேன், என் உண்மை என்ன, என் பொய் என்ன, நான் வெளிப்படையாக இருக்கேன், இதுதான் நான் இவனுக்கு ஆதரவாக தான் பேசுவேன், இவனுக்கு எதிராக தான் பேசுவேன். ஆமாம், நான் பயாஸ்டு தான், என்னை உனக்கு பிடிச்சிருந்துன்னா என் கூட இரு, இல்லைனா என் கூட இருக்காது. இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நீ அதை விட்டுட்டு ஊரில் இருக்கிறதெல்லாம் மறைச்சிட்டு, நம்மளுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு, நம்ம யார் என்னன்னு தெரியாமல் ஒரு பொண்ணை போய் ஏமாற்றி உள்ளே எழுத்து போட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணு ஏமாந்துருக்கோன்னு தெரிஞ்சு முடியறதுக்குள்ள இவங்க அடுத்த பொண்ணை போயிடுறாங்க. இதுதான் இந்த திராவிடவாதிகள் கற்றுக் கொடுத்தது. இது திராவிட பாரம்பரியம், அதனுடைய நீட்சியாக தான் இவன் அப்படி பெண் ரிசர்ச்சில் இருந்தவன் அங்கே வந்து என்ன கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் திராவிட தலைவர்கள்லேருந்து நம்மகிட்ட என்ன கைடன்ஸ் இருக்கும்? ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்தணுன்ற கைடன்ஸ் அவங்கள்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியுமா? ஒரு வாழ்க்கையில், அதாவது இவனுக்கு வந்து பாஜகவை பாரதிய ஜல்சா கட்சி அது இது, இவங்க பாஜக சேரக்கூடாது, அவங்க பெண்களுக்கு எதிரான கட்சி பண்ண இவனுங்க வாரத்துக்கு ஒன்று. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சு போகிறான் ஒரு திமுக நிர்வாகி. அவனை விடவா கொச்சையாக ஒருத்தன் பாரதிய ஜனதா அதுக்கப்புறம் உடனே பீகாரில் இது நடந்தது பார்த்தீங்களா, இங்கே என்ன நடக்குது அதை சொல்கிறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதை சொல்லு. பீகாரில் மணிப்பூரில் இது நடந்தது, அது நடந்தது, நம்ம ஊரில் நடந்தது பேச மாட்டானு. உடனே அங்கே போயிடுவானு. எங்கே பாஜகக்காரன் ஏதாவது ஒரு மூலையில் எங்கேயாவது பாஜக 1980 இருந்திருக்கவன் எங்கேயாவது படுத்து கிடப்பான் தெரியுமா, அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இவன் பாஜகவில் ஒரு காலத்தில் இருந்தான், இப்போ பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான்பானுங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்க சொல்லு, அதை சொன்னால் சொல்ல மாட்டாங்க. தேசிய முழுக்க இருக்கக்கூடிய கட்சி பாஜகவில் வார ஒரு தவறு நடந்தாலும் இப்படி, இங்கே திமுகவில் வார ஒரு தவறு நடந்தாலும் இப்படி, இது பெருசாக அது பெருசாக மேக்னெட்டி. எவன் எங்கே தப்புனாலும் தப்பு தான், அவனை நான் நியாயப்படுத்தலை. ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பு நீ ஏற்றுக்கோ, அந்த தப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் அவனை போட்டு அடிக்கிறேன், நீ அவனை அடிப்பியா? நீ ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து இப்போது இந்த மத்தூர் சத்யாவை பற்றி ஒரு காங்கிரஸ்லேருந்து எவனா ஒருத்தர் குரல் எழுப்பினானா, காங்கிரஸ்லேருந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து எவனா குரல் எழுப்பினானா, இதே கம்யூனிஸ்ட்லேருந்து இந்த பிரச்சனையை போலீஸில் கொண்டு போனாங்க. ஆனால் எவனா ஒருத்தர் இவனுக்கு எதிராக ஒரு கண்டன குரல் எழுப்பினானா, இப்படி வாய்மூடி மௌனியாக இப்படி கேவலமாக யாருக்கு அடிமையாக இருக்கிறீங்க? உங்கள் கூட இருக்கக்கூடிய சக பெண் தோழர்களுக்கு நீங்கள் நியாயமாக இல்லைனா இது எந்த மாதிரியான கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் பெண்களுக்கு ஒன்றே ஒன்று, இந்த திராவிட சித்தாந்தம் பேசிக்கொண்டு எவன் வந்தாலும் குறிப்பாக ஹாய் போட்டு வருவானுங்க உள்ள உங்கள் சேட்டுக்கு, அவனை 2 அடி தள்ளி வைக்கிறது தான் நல்லது. அவனை பிளாக் பண்ணால் அதை விட நல்லது. அவங்க கூட எந்த வகையிலையாவது உங்களுடைய கனெக்ஷனை நீங்கள் இப்போவே நிறுத்தினீங்கனாலும் நல்லது, உங்கள் உயிருக்கு நல்லது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உழைச்ச காசை சுரண்டிட்டு போயிடுவானுங்க. என்னன்னே தெரியாமல் ஆசை வார்த்தை கேட்டு என்ன அங்கே போகணும் எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படியே அழுவானுங்க, வைப்பானுங்க, நடிப்பானுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்டருந்து உருவிட்டு போயிடுவானுங்க. குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி வந்து பல லட்சங்களை இவன்ட்ட இழந்திருக்கு. அதாவது இந்த டிவி மீடியா பர்சனாலிட்டி பல லட்சங்களை இந்த இவன்ட்ட இழந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வரும். நம்மளே அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் மத்தூர் சத்யா. நன்றி, வணக்கம்.